ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு மகிழ்ச்சி இல்லையே, ஒரு வறண்ட நிலத்தில் இருப்பது போல் என் வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு நீரூற்றண்டை என்னை ஆண்டவர் கொண்டு போய் விடமாட்டாரா, ஒரு செழிப்பை தரமாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கூட நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் அங்கலாய்ப்பின் சத்தத்தை நீர் கேட்க மாட்டீரா? என் அங்கலாய்ப்புக்கு பதிலை கொடுக்க மாட்டீரா? இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா? வறண்டு போய் தாகத்தோடு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என் தாகத்தை தணிக்க ஒரு நீரூற்றில் வாழ்க்கை எனக்கு தரமாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு அவரை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் அங்கலாய்ப்பை கேட்டு இந்த நாளிலே லகாய் ரோகி என்கிற நீரூற்றை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன். கேளுங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆகார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார். அந்த இடத்துல லகாய் ரோஹி என்று சொல்லி அந்த நீரூற்றுக்கு, அந்த துறவுக்கு பெயரிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு புறஜாதியான ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டவர் உன்னுடைய அங்கலாய்ப்பை கேட்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் உன் அங்கலாய்ப்பை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஏன்னா ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை இவ்வளோ நாள் நீ வாழாமல் இருந்திருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், தரித்திர நிலைமையில் இருந்திருக்கலாம், எப்போது பார்த்தாலும் ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு நீரூற்றண்டையில் உன்னை கொண்டு போய் விட போகிறேன். ஒரு நீரூற்று இருக்குமானால் அந்த இடத்துல எப்படி செடிகள் செழித்து வளர்கிறதோ அதுபோல் உன் குடும்பத்தை செழிக்க பண்ணும்படியாக, உன் பிள்ளைகளை செழிக்க பண்ணும்படியாக, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, நீ கைடிச்சிற பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் நான் கடந்து வந்திருக்கிறேன். எதை குறித்து நீ பயப்படாத, எதை குறித்து நீ கலங்காத. நான் உன் பரிகாரியன் கர்த்தராய் இருக்கிறபடியினாலே இந்த நாளில் ஒரு செழிப்பை உனக்கு கட்டளையிடுவேன். உன் தாகத்தை தீர்க்கும் ஜீவ நதியாய் உன் குடும்பத்திற்காய் நான் கடந்து வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஆகாருடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தவர், அங்கலாய்ப்பை கேட்டவர் உன் அங்கலாய்ப்பை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த துறவுக்கு லகாய் ரோகி என்று சொல்லி பெயரிடப்பட்டது போல இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில் லகாய் ரோகி என்கிற நீரூற்றண்டையில் அந்த தேவன் உன்னை வழிநடத்த போகிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். ஏன்னா அவர் உன்னை செழிப்பான ஒரு பாதையிலே நடத்தி உன்னை தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா அவர்களை நீரூற்றண்டையில் ஆண்டவரை அழைத்து செல்லப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை வாழும்படியாக அவருடைய அங்கலாய்ப்பை கேட்டு நீர் பதிலை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா, உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த அங்கலாய்ப்புக்கு ஆண்டவரை நீர் பதிலை கொடுத்து அவர்களை நீர் கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அதையெல்லாம் நித்திய சுதந்திரமாய் நீர்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிய போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.